மோனிஷா. அதோ வரேன் தமிழ். இல்லை நானே வரேன் இரு. அச்சோ சாரி மோனிஷா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான்னு தெரியல. டோர் லாக் பண்ணியிருந்தா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இல்லை இல்லை தமிழ், நீங்கள் வர மாட்டீங்கன்னு நான் அப்படியே. சரி, இனிமேல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தா டோர் லாக் பண்ணின்னு பண்ணிக்கோ. சரி நீங்கள் போங்க, நான் வரேன். ஐயோ சே, முட்டாள் முட்டாள், நான் ஒரு பெரிய முட்டாள். டோர் லாக் பண்ணின்னு ட்ரெஸ் பண்ணணுன்றதை கூட மறந்துட்டேன். சே, தமிழ் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? நான் வேணும்ன்ட்டே பண்ணுறேன்னு நினச்சிருப்பானோ? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலைன்னு அவன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடணும். மோனிஷா ரெடியா? சீக்கிரமாக வந்து சாப்பிடு. அதோ வரேன் தமிழ். அவங்க அம்மா கொடுத்த அட்ரெஸ்ஸு இதுதான். இங்கே பார்த்தா யாருமே இல்லை. மோனிஷா மோனிஷா, சே, இவங்களால எனக்கு என்னென்ன வேலை ஆச்சு பாரு. இவங்களெல்லாம் தேடின்னு போய் பேச வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த கிருஷ் கல்யாணத்தை நிறுத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன். மோனிஷா. யார் நீங்கள்? நான் மோனிஷாவை பார்க்கணும். நீங்கள் யார்? ஓ, நீங்கள் தான் அந்த நல்லவர் வல்லவர், மோனிஷாவுக்கு வாழ்க்கை கொடுத்தவரா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல நீங்கள் யார்? கது திறந்துருந்தா இப்படி உள்ளே வந்துடுவீங்களா? யாருன்னு தெரியாமல் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுமா முதல்ல? நீங்கள் மோனிஷாவோட ஹஸ்பண்ட் தானே? அதுவும் எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே? ஷட் அப். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. சாரி சாரி சார், நான் மோனிஷாவை பார்க்கணும். நான் மோனிஷாவோட ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். மோனிஷா, மோனி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. என்ன இந்த மோனிஷாக்கு கண்ணு நல்லா தெரியுதா இல்லையா? போய் போய் இந்த கருவாயனை கட்டியிருக்கா. கட்டினதான் தான் கட்டினா, எஸ்கேப் ஆக வேண்டியது தானே. திருப்பியும் வந்து இவங்கிட்டயே சேர்ந்துருக்கா. யார் நீங்கள்? என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? மோனிஷா நல்லா இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் உங்கள் என்கேஜ்மெண்ட் நின்றுச்சாமே. நீங்கள் யார்? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதே. இது வரைக்கும் நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. நீங்கள் தான் என்னை பார்த்ததில்ல, ஆனால் நான் உங்களை நல்லாவே பார்த்துருக்கேன். அப்புறமா உங்களுக்கு வேணா என்னை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை யாருன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஆக்சுவலி பார்க்க போனால் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான். என்ன ரிலேட்டிவ்ஸா? எனக்கு உங்களை மாதிரி ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறதா யாரும் சொல்லலை. ஐயோ, ரிலேட்டிவ்னா அந்த ரிலேட்டிவ் இல்லை, கிரிஷ் தெரியுமா? அவங்கள பற்றி இப்போ எதுக்கு? கமோன் மோனிஷா, இதுக்கே நீ சோர்ந்து போயிட்டா எப்படி? உன்னை அவமானப்படுத்துங்கள நீ அசிங்கப்படுத்த வேண்டாம். இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னை நிம்மதியாக வாழ விட்டால் போதும். என்ன இப்படி இருக்க நீ? சே, நான் உன்னை எந்த ரேஞ்சில் நினச்சி வச்சுருந்தா நீ இப்படி இருக்கியே. இங்கே பாரு, நீ அந்த கிருஷை விரும்பின, நானும் அந்த கிருஷை விரும்பினேன். ஆக்சுவலி பார்க்க போனால் நான் தான் சீனியர் தெரியுமா? சீனியரா? நான் தான் அவனை 5-6 இயர்ஸாக லவ் பண்ணின்னு இருக்கேன். உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் யாரோ ஒரு சின்ன பொண்ணு, அவள் இன்னும் படிக்கிறாளாம், அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண போகிறானா. அது அவரோட விருப்பம். இதில் நான் சொல்ல என்ன இருக்குது? என்ன மோனிஷா இப்படி சொல்கிற? உனக்கு ஒரு மாதிரி இல்லை? அந்த பொண்ணு மேலே கோவம் வரல? உனக்கு என்ன, அழகாக இருக்க, நான் கூட அழகாக தான் இருக்கேன். உன்னை விட்டுட்டு என்னை விட்டுட்டு ஒன்றும் இல்லாத அந்த பொண்ணை கட்ட போகிறான்னா நம்மளுக்கு அது அவமானம் தானே. இங்கே பாருங்கள், உங்கள் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. இதிலலாம் என்னை இழுத்து விட்டுறாதீங்க. முதலே என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கு, இன்னும் மோசம் பண்ணிடாதீங்க. என்ன மோனிஷா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு எவ்வளோ பெரிய பிளானோட வந்தேன். நீ என்னடான்னா இப்படி சொல்கிறியே. ப்ளீஸ் என்னை இதிலலாம் எழுத விட்டுறாதீங்க. அப்புறமா என்னால் எங்கேயுமே வாழ முடியாது, என்னால் உயிரோடவே இருக்க முடியாது. அப்போனா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வாழலான்னு டிசைட் பண்ணிட்டியா? இதெல்லாம்
உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அங்கே உங்கள் அம்மா சொன்னாங்க. நீ கிறிஷை கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இவன் கூட ஏன் இருக்க? பார்க்கவே நல்லால. இவனாலாம் எப்படி தான் லவ் பண்ணி கட்டிக்கினியோ. ப்ளீஸ், அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த அக்கறையும் தேவையில்லை. வாழ போகிறது நான் தான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படணும். என் புருஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு தான். நீயும் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஒய்ஃபாக மாறிட்டியா? அதில் எந்த தப்பும் இல்லை. ப்ளீஸ், இங்கேருந்து போயிடுங்க. மறுபடியும் என்ன மீட் பண்ண வராதீங்க. அப்போ நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ப்ளீஸ், இந்த விஷயத்தில் என்னை இழுத்து விட்டுறாதீங்க. அப்புறமா எனக்கு இருக்க வீடு கூட இருக்காது. எங்கள் அப்பாவும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஏற்றுக்கல, அப்புறமா என் ஹஸ்பண்டும் என்னை ஏற்றுக்காத மாதிரி பண்ணிடாதீங்க. ஓஹோ, அப்போ நீ இங்கே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்ட. ஆமாம், இதுதான் என் வீடு. இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன். பட் ப்ளீஸ், என்னை தேடி வந்துடாதீங்க. நீ புத்திசாலியே இருக்குவேன்னு நினச்சேன். பட் இவ்வளோ முட்டாளாக இருக்க. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனிவே, உன்னோட இந்த புது லைஃப்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். முடிஞ்சா நீங்கள் இந்த கல்யாணத்துலேருந்து விலகிடுங்க. அவர் யாரை விரும்புகிறாரோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சும்மா எதுக்கு நீங்கள் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணி எல்லோரோட சந்தோஷத்தையும் கெடுக்குறீங்க? என்ன திருந்திட்டியா? நீ பண்ணாத கோல்மாலா நான் பண்ண போகிறேன். ஏன் ஒருத்தர் தப்பு பண்ணால் தப்பு பண்ணினே தான் இருக்கணுமா? அவங்க திருந்தக்கூடாதா? திருந்தலாம், பட் என்னோட லைஃப்பை வேறவங்க வாழும்போது என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கப்புறமா உங்கள் விருப்பம். ஓகே, பாய். சே, இது யாருன்னு எனக்கு தெரியல. ஐயோ, தமிழ் என்ன நினைக்குவான்னு தெரியலையே. தமிழ், என்னப்பா எல்லாமே இவ்வளோ விலை சொல்கிற? கம்மி பண்ணி கொடு. அட, உங்களுக்கே தெரியாதாக்கா எவ்வளோ விலைவாசி ஆயிருக்கேன்னு? கம்மி பண்ணனா நான் என்னத்தை கம்மி பண்ணி கொடுக்கட்டும்? ஐயோ பரவாயில்லப்பா. நான் எவ்வளவு காய்கறி வாங்குறேன் உங்ககிட்ட. எப்போவுமே உங்ககிட்ட தான் வாங்குறது. எல்லாம் கம்மி பண்ணி கொடு. ஐயோ, நான் இந்த பக்கமாக வரணும். சே, அடுத்த தெருவில் போயிருந்தா நல்லா இருந்துச்சு. இங்கே வேற அருணா நிற்கிறான். இப்போ இவங்கள பார்த்து பேசட்டுமா வேண்டாவா? அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம். பார்த்தா இல்லை, பேசிடலாம். அண்ணி, யாரு? ஆமாம், யார் நீங்கள்? என்ன எதுக்கு வந்த அண்ணின்னு கேட்குறீங்க? எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? ஐயோ அண்ணி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு மருமக. இந்த ஏழைப்பட்டவங்களெல்லாம் மதிக்குவீங்களா என்ன? இப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப அக்கறை தான். பிளான் பண்ணி நீயும் உன் பசங்களும் என்னையே என் பொண்ணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வராத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஏன் அண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் உங்களை என்னைக்கனா அப்படி நினச்சிருக்கேனா? ஆமாம் ஆமாம், உங்களை மாதிரி நாடகம் ஆட எனக்கு வராதப்பா. எதுவாக இருந்தாலும் நான் கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவேன். முகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். பின்னாடி குத்துற புத்தியெல்லாம் எனக்கு இல்லை. அண்ணி, நான் எப்போ உங்களை பின்னாடி குத்திருக்கேன்? இப்போ எதுக்கு நீங்களாக வந்து பேசி வம்பு இழுக்கிறீங்க? நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் அதை நீங்கள் திருச்சி சொல்கிறதுக்கா? அண்ணி, என்னைக்காச்சும் நான் அப்படி பண்ணியிருக்கேனா? அப்போ நான் அப்படி பண்ணியிருக்கேனா? என்ன அண்ணி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி விதண்டாவாதமாக பேசினா எப்படி? வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஆமாம் ஆமாம், நான் தான் சண்டைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்படி தானே? என்னால் தான் வீட்டில் எந்த நல்ல காரியமும் நடக்கிறதில்ல. அப்புறமா எதுக்கு வந்து என்னை கூப்பிடுறீங்க? இப்போ வந்து எதுக்கு என்கிட்ட பேசுனீங்க? பாருங்க நீ, இந்த வழியாக போயின்னு இருந்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மனசும் கேட்கல. அதான் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தால் ஒரேடி இப்படி பேசுகிறீங்களே. அண்ணி, உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. என் 2 பசங்களில் யாரையாச்சும் ஒருத்தருக்கானா கிருத்திகாவை கட்டணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அது என் 2 பசங்களுக்கும் பிடிக்காதப்போ என்னால் எப்படி அவங்கள கம்பல் பண்ண முடியும்? ஏன் உங்களுக்கு ஏன் கூட சம்மந்தம் வச்சுக்கக்கூடாது அப்படி தானே? அந்த பிச்சைக்கார குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்குவீங்களே தவிர ஏன் கூட சம்மந்தம் வச்சுக்கக்கூடாது. அதுதானே உங்களோட எண்ணம். இங்கே பாருங்க நீ, பாஸ்கர் அண்ணன் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அவங்க குடும்பத்தை அப்படி பேசாதீங்க.
உங்களுக்கு உயிரோடு இருக்கிற என்னை விட செத்து போன உங்கள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களையே கட்டிட்டு அழுங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னை மட்டும் கூப்பிட்றாதீங்க. இங்கே பாருங்க நீ, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் தான் அவருக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி. நீங்கள் இல்லாமல் எப்படி? ஓஹோ, ஒரே தங்கச்சின்றது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுதா? என் கூட சண்டை போடுறப்போ என்னை வீட்டை விட்டு துரத்துறப்பெல்லாம் தெரியல. நாங்கள் யாரும் வேணும்ன்ட்டு அப்படி பண்ணலையா நீ? சரி விடுங்க, இது பேசினா இப்படியே பேச்சு வளர்ந்துட்டே போகும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இங்கே பாருங்க நீ, நீங்கள் கிருத்திகாவுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வக்கத்தை இல்லாதவங்களா நாங்கள் உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு? அண்ணி, ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். போதும் அண்ணி, நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் போதும். இங்கே பாருப்பா, கம்மி விலைக்கு கொடுக்குவியா இல்லையா? அக்கா, நீங்கள் கேட்குற ரேட்டுக்கெல்லாம் கொடுக்க ஆகாதுக்கா. எனக்கு தான் லாஸ் ஆகும். நீயும் வேண்டாம், உன் காய்கறியும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ச்சே, எங்கேருந்து தான் வருதுங்களோ. இந்த அருணா திருந்தவே மாட்டா. யார் அது? தமிழ், அது வந்து யாருன்னு கேட்டேன்.